ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் ஷாப்பிங் அதில் என்னென்னலாம் நடக்குது வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புகள் தரமில்லாத பொருட்கள் புகைப்படத்தில் ஒன்று, வந்த பொருள் வேறாக இருப்பது, தாமதமான டெலிவரி, குறிப்பிட்ட தேதியில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் டெலிவரி காலதாமதமாகும், ரிட்டர்ன் ரீஃபண்ட் சிக்கல்கள். முன்பு 30 நாட்கள் வரை ரிட்டர்ன் செய்யலாம், ஆனால் இப்பொழுது 7 நாட்கள் மட்டுமே. வாடிக்கையாளர் சேவை பிரச்சனை, கால் செய்தால் யாரும் எடுக்க மாட்டார்கள், எடுத்தாலும் சரியான பதில் வராது. ஃபேக் ரிவ்யூ, சில மட்டமான பொருட்களுக்கு பொய்யான விமர்சனங்கள் இருப்பது, பொய்யான விலைகள், ஒரே பொருள் ஒரு நாள் ரூபாய் 500, அடுத்த நாள் 650. இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஒரு பொருட்கள் வாங்குறீங்கன்னா இந்தந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஃபோட்டோவில் சொல்லப்போனால் மிந்திரா தான் இல்லை ஒஸ்ட்டு. பார்க்க அப்படியே ட்ரெஸ்ஸு குவாலிட்டியாக இருக்கும், ஒரு பொருள் குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் வாங்கி பார்த்தா ரொம்ப மட்டமாக இருக்கும். ஃபோட்டோவில் ஒன்று இருக்கும், நீங்கள் பை பண்ணும்போது அது வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது. அது மாதிரி இந்த ஒரு 4 நாளில் நீங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டிருக்கும். சரி, நீங்கள் திங்கக்கிழமை புதன்கிழமை வந்துடும்னா ஆர்டர் போடுவீங்க, அது அடுத்த புதன்கிழமை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வேஸ்ட்டு. அதான் டெலிவரி காலதாமதம் ஆகுது. முன்னாடிலாம் ஒரு பொருள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புகள் வரும்போது 30 நாட்கள் வரைக்கும் ரிட்டர்ன் பாலிசி இருந்துச்சு. ஆனால் இப்போ 7 நாள் தான். இப்போ எனக்கே ஒரு அனுபவம், நான் ஒரு ஃபோன் வாங்கினேன், அந்த ஃபோன் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நான் போய் ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்த்தா, இல்லை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது, நீங்கள் பேக்கிங் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ப்ராப்ளத்தை பார்த்துருக்கணும், நீங்கள் பார்க்கல, அப்போ நீங்கள் போய் சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் சரி பண்ணிக்கங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த வாடிக்கையாளர் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி, ஃபஸ்ட்டு ஹிந்தியில் பேசுகிறாங்க, அப்புறம் தெலுங்கில் பேசுகிறாங்க, சரி நான் இங்கிலீஷில் பேசினாலும் தெரியலைங்கிறாங்க, அப்புறம் நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கும் புரியலை, அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசி தமிழ் ஒரு ஆளை பிடிச்சி பேசினா அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கஸ்டமர் கேர் ரொம்ப பிரச்சனை இருக்கும். அது மாதிரி ஒரு பொருள் நல்லாவே இருக்காது, ஆனால் அதுக்கு ஒரு 10,000 ஃபேக் ரிவ்யூ கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ பொருள் குவாலிட்டியாக இருக்காது. எல்லோரும் குட்டுன்னு சொல்லி சரி நம்மளும் குட்டுன்னு வாங்கி பார்க்கும்போது அது மூலமாக ஏமாறலாம். அது மாதிரி விலை வந்து ஒரு நிலையான விலைகள் இருக்காது, பொய்யான விலைகள் இருக்கும். அந்த விலைகளை கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பொருளை ஆன்லைனில் நீங்கள் வாங்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.